ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனல் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோட சேனலை நீங்கள் பாருங்கள். என்னோட சேனலில் வந்துட்டு நான் வந்துட்டு மணி சேவிங்ஸ் டிப்ஸு, கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸு அதெல்லாம் வந்துட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருப்பேன், நான் வந்துட்டு அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு வாங்கலாம், இனிமேல் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் கூட அதை பற்றின வீடியோஸாக தான் இருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை தான் நம்ம இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவே ரொம்ப லேட்டு, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு தான் இதவே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுவே நமக்கு ரொம்ப ரொம்ப லேட்டு. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இனி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேட்லலாம் நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய எவ்வளவோ காயின் வந்துட்டு சேர்த்துருக்கலாம். பட் அப்போல்லாம் சேர்க்காமையே விட்டாச்சு. சரி, இப்போ நம்ம சேர்க்கலாம். இனிமேலாவது நம்ம வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைம்லையாவது நம்ம கோல்டு காயின் வந்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம். வீட்டில் வந்துட்டு பாப்பாவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம கோல்டு காயின் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம கோல்டு சேர்க்கணும். நம்மளால் போயிட்டு மொத்தமாக எடுத்து நம்மளால் போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ண அமௌண்ட்டில் இருந்து நான் ஒரு 10,000 பக்கம் போட்டு நான் 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு நேற்று வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதுதான் அதுக்கான பில்லு. நேற்றுக்கான டேட்டில் இருக்கும் 8/6/2025. சரி, நேற்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில தான். நான் ஏன் தங்கமயிலே வாங்கினேன் அப்படின்னா, டிஜிகோல்டில் நான் அங்கே தான் போட்டிருந்தேன், ஸ்கீம் ஜாயின் பண்ணி அதிலேயே நம்ம போட்டுட்ருக்கறனால சரி அதுலேயும் நம்ம என்ன வாங்குறோன்னு தெரியலை, அதுலேயே கோல்டு காயின் வாங்கிக்கலாம். இப்போவும் அங்கேயே கோல்டு காயின் வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம எப்போயுமே கோல்டு காயின் வந்துட்டு ஒரே இடத்துலையே வாங்குறது தான் நமக்கு பெனிஃபிட்டு. ஏன்னா திரும்ப நம்ம கொண்டு போய் எங்கே கொடுத்தாலும் இப்போ தங்கமயிலில் வாங்குறோம்னா நம்ம சேம் அதே கடையில் கொடுத்தா கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். அதுக்காக தான் சரி அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலே வாங்கியாச்சு. இதுதான் என்னோட முதல் காயின் கூட சொல்லலாம். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேமிப்பு. இனி கண்டிப்பாக நான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக கோல்டு காயின் வந்துட்டு கண்டிப்பாக வாங்குவேன். அந்த கோல்டு காயின் நீங்களே பாருங்கள். லக்ஷ்மி படம் போட்டது தெரியும். 916 ஒரு நிமிஷம் வெளியே எடுத்து காமிக்கிறேன் நான். நம்ம வந்துட்டு இப்போ இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கோல்டு காயின் வந்துட்டு வாங்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக 100 ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற அமௌண்ட்டை சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம கோல்டு காயின் வந்துட்டு வாங்கிடலாம். எனக்கு ஒரு இது தோணியிருக்கு. இப்போ தான் எனக்கு இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு சரி நம்மளாலேயும் முடியும், கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இவங்கெல்லாம் என்ன வாழ்ந்துட போகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் எப்படி பார்த்துட போகிறாங்கன்னு நினச்சவங்க முன்னாடி நம்ம நல்லபடியாக வாழ்ந்து காமிக்கணும். அந்த ஒரு எண்ணம் தான். நேற்று நான் வாங்கின கோல்டு காயின் பாருங்கள். லக்ஷ்மி படம் போட்டது. ஒரு நிமிஷம் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி படம் போட்டிருக்கு, பின்னாடி வந்துட்டு 916 போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம். 916 1 கிராம் கோல்டு காயின். நேற்று போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. 1 கிராம் 10 மில்லி ஜாஸ்தியாக இருக்குது. சரி இனிமேல் நம்ம வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நான் ஃபஸ்ட்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்னோட சேர்ந்து நீங்களும் அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம ரெகுலராக வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வச்சுட்டு நம்ம ஒரு பெரிய பொருளாக நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு என்னோட பேபிஸ்க்கு வந்து ஒரு 3.5 ஏஜ் தான் ஆகுது. அவங்க ஒரு பெரிய பொண்ணு ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு 7th 8th அந்த மாதிரிலாம் படிக்கும் போது நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இந்த காயினோட நம்ம நிறைய காயின் 2 மாதத்துக்கு ஒரு டைம் சேர்த்துட்டே இருக்கிற காயினோட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டில் கொடுத்து நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். அதுக்காக நம்மளால் வந்துட்டு இப்போ ஒரு 2 பவுன் சேர்த்து மொத்தமாலாம் நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி சிறுக சிறுக சேமிச்சா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டெப் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோல்டு காயின் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னும் கோல்டு ரேட் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள ரேட்டெல்லாம் பார்க்கும்போது சார் அப்போவே எடுத்து வச்சுக்கலாம்னு தோணும். நம்ம அப்போவெல்லாம் விட்டாச்சு, சரி விடுங்க. இப்போ வர டைமில் நம்ம இனி எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இப்போ 9,000 ரூபாய் இருக்குது, ஐயோ பெரிய அமௌண்ட் இவ்வளோ இருக்கே அப்படின்னு யோசிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு இருக்கிற அமௌண்ட்டில் நம்ம கோல்டு காயின் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது தெரிஞ்சுக்காது. அதனால எல்லாருமே
கிடைக்கிற அமௌண்ட்டை நம்ம உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு என்ன சேவிங்ஸ் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் எல்லாத்துலேயும் நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டே இருக்கிறதா இருந்தாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இனி கொஞ்சம் கோல்டு சேவிங்ஸ்க்குன்னு தனியாக ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 500 அந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்கிற மாதிரி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 1 கிராம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். 1 கிராமாவது நம்ம எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு போய் எடுத்துக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட முதல் காயின் இது. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இனி கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு கிராம் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு நான் வாங்குவேன். வாங்கி என்னோட பொண்ணுங்களுக்காக நான் எவ்வளோ கொஞ்ச நாள் சேர்த்ததுக்கப்புறம் என்னால் என்ன வாங்கி தர முடியுமோ எல்லாமே என் பிள்ளைகளுக்கு நான் இப்போலேருந்தே சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஃபஸ்ட்டாக நான் வாங்கின காயின் தான் இது. கண்டிப்பாக நான் இதுக்கு மீறி இன்னும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்மளும் சேவ் பண்ணணும், நம்மளும் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாதம் அதாவது இப்போ ஜூன் மாதம் அதை வாங்கிட்டேன் நான். இது ஜூன் மாதம் கணக்குன்னா இது நான் மே மந்த் வச்சுருந்த அமௌண்ட்டு தான். அதை தான் நான் போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நமக்கு ஆடி பெருக்கு வரும் இல்லைங்க, அப்போ போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 1 கிராம் கோல்டுக்கு வந்துட்டு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட் இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு இப்போ ஒரு 2 வாரம் 3 வாரம் 2 வாரம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 2 வாரத்தில் நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு தான். இதில் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா இது ஒரு 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 3800 இருக்குது. அதாவது 3800 ரூபாய் இருக்குது. இந்த 3800 ரூபாய் கூட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த 1 மந்த் ஜூலை மந்த்து நம்ம முடிஞ்சால் ஜூலை மந்த் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்குள்ள நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். இன்னும் 1 கிராம் காயின் வந்துட்டு நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். என்னோட வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பார்க்கணும், என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரணும் அப்படின்னா என்னோட சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரெகுலராக வரும். நீங்கள் வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இனிமேல் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்னோட சேர்ந்து நீங்களும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமேலாவது நம்ம கோல்டு காயின் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இப்போ இதில் வந்துட்டு எவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா 3800 ரூபா நான் பர்ச்சேஸ் எடுத்து வச்சுட்டேன். இனி இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்தேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 கிராம் கோல்டு காயின் வாங்கிடலாம். அடுத்து இன்னும் என்ன வீடியோ அப்படின்னா அடுத்து இன்னும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்த 1 கிராம் கோல்டு காயினுக்கான ரேட் பார்க்கலாம். நான் நேற்று எடுக்கும் போது அந்த கோல்டு காயினோட ரேட்டு வந்துட்டு 8980 ரூபாயில் இருந்தது. 8980 ரூபா. அப்புறம் இதில் வந்துட்டு ஜிஎஸ்டி போட்டாங்க. ஜிஎஸ்டி இதில் எனக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி இதெல்லாம் அதிகமாக என்னன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு டைம் நான் போய் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு பக்கம்லாம் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. மொத்தமாக சேர்த்து எனக்கு 3% எடுத்துட்டாங்க. அப்புறம் இதில் 140 அப்புறம் எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அது ஒரு 140 ருபீஸு. இது ஃபஸ்ட்டு மொத்தம் 9341 ரூபா. அப்போ அதில் ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணி அதோட அமௌண்ட் வந்துட்டு 9622 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தமாக நான் நேற்று பே பண்ணி வாங்கின கோல்டு 1 கிராம் கோல்டு காயினோட ரேட் வந்துட்டு 9622 ரூபா. சரி, நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துனால தான் சரி இந்த 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இனி விலை ஏறினாலும் சரி விலை குறைஞ்சாலும் சரி நமக்கு தேவை நம்ம மாதம் கண்டிப்பாக 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு எடுத்து வைக்கணும், அவ்வளோதான். அதுக்காக நானும் சேவ் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் சேவ் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.